ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோலை வச்சு சூப்பராக ஒரு சட்னி பண்ண போகிறோம். ஆமாங்க, நம்ம வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு தான் சூப்பராக ஒரு சட்னி பண்ண போகிறோம். நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீர்க்கங்காய் எடுத்து அந்த தோலை மட்டும் நான் சீவி எடுக்க போகிறேன். நீங்கள் நடுவில் இருக்க பார்ட் நம்ம கூட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா சீவி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணி அதில் பீர்க்கங்காவை போட்டு நல்லா வதக்க போகிறேன். நீங்கள் நல்லா பீர்க்கங்காவை வதக்குங்க. ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இது நல்லாவே வதங்கிடும். அது வதங்கும்போது உங்களுக்கு அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் ஒன்ஸ் இந்த சட்னி பண்ணிங்கன்னா அடிக்கடி இதை பண்ணுவீங்க. நீங்கள் நம்ம இது வேண்டான்னு ஒரு தூக்கி போடுற இதில் இந்த மாதிரி ஒரு சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சட்னின்னு இல்லை, நீங்கள் இதை தொகையல் கட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா தொகையலாகவும் நீங்கள் ரசம் சாதம் அதுக்கெலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் சாதத்துலேயே நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றி கூட இந்த தொகையில போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக கரைச்சிங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம். இப்போ நான் பீர்க்கங்காய் வதக்கி எடுத்துகிட்டு அதே பானாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நான் எண்ணெய்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. இப்போ நமக்கு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதுலேயே நான் ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ்க்கு புளியும் கொஞ்சமாக தேங்காயும் எடுத்துருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவலாக எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுங்க போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு வதக்கி எடுத்துடுங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணி இதில் 2 மோர் மிளகாய் போட்டு தாளித்து எடுக்க போகிறேன். நான் இந்த மோர் மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் எடுத்துடுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட மோர் மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வேண்டாம், அது டேஸ்ட் நல்லா இருக்காது உங்களுக்கு. நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மோர் மிளகாய் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்களா, நான் இப்போ இதை கட்டியாக அரைச்சி எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி கட்டியாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோர் மிளகாய் வதக்கி எடுத்தோம் இல்லையா, அதே எண்ணெயிலேயே நான் கடுகு 1 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்க போகிறேன் நான். அவ்வளோதாங்க. இந்த தாளிச்சதை எடுத்து நம்ம அரைச்சி வச்ச தொகையலில் கொட்டிட்டோம்னா சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி, பீர்க்கங்காய் தொகையல் ரெடிங்க. ரொம்ப இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி பண்ணுவீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பீர்க்கங்காய் வாங்கி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காமல் அப்படியே இதை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.